கண்மை வண்டி இடையே போய் அப்படி போடலையா அங்கே நம்ம இடையிட்டு Hey,
நீ படுத்துங்க என்னடா கோட்டாங்கண்ணா போட்டுக்கிட்டு குந்திக்கணு பாக்குறியா பாடுபடுத்தி கூட மூலம் வச்சாங்கறியா அதுக்கு அர்த்தம் என்னடா அது வீட்டு சேவத்துல ஒரு எலி எழுத்து வீட்டு சேர்ந்த வீட்டுல ஒரு எலி இந்தாடு சேவத்துல ஒரு பூனை அது என்ன பூனை என்ன பூனை அது என்ன பூனை தெரியுமா ரெண்டு பூனை கேளு என்ன பூனை என்ன பூனை ரெண்டு பேர் கடா பூனை தான் ரெண்டு பேர் ஆள் பூனை கெடா பொண்ணு உனக்கு பிடிக்காதா ஏன்டா டேய் கெடா பொண்ணு பிடிக்குமா கொட்டை பூனை தான் பிடிக்கும் ஆமா அந்த பூனை பார்த்து எலி பார்த்து என்ன பாடுது ஐயா கோட்டாங்க போட்டுக்கிட்டு நம்மள பார்த்து பாடுது அது கூட எப்படி பாடுறாரு எப்படி கண்டு ரெண்டு தெரியவில்லை காது ரெண்டு கேட்கவில்லை அதுதான் சொல்லுது அவளை கூடிதான் சொல்லுது கண்டு ரெண்டும் தெரியலையே காது ரெண்டும் கேட்கலையே பாடுபட்டு திங்க கூடாதா கிட்ட வந்து சொல்ல கூடாதா மச்சான் அப்படி பாண்டாரு ஆமா வந்தாமா உள்ள ஒரே வார்த்தை விஷயம் சொல்றப்போ
அண்ணாமலை வாசா உந்தன் அருளை மாறவே அம்மம்மா அருளை மாறவே எங்களாதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே எங்களாதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே அண்ணாமலை வாசா உந்தன் அருளை மறவேனே ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே மாதம் ஒரு பௌர்ணமியில் மலையை சுற்றுவோம் மலையை சுற்றுவோர்க்கு அம்மம்மா மலையை சுற்றுவோம் மலையை சுற்றுவோர்க்கு அவர் வேதமின்றி வரம் கொடுப்பார் நம்பி வந்த பேர்க்கு அவர் வேதமின்றி வரம் கொடுப்பார் நம்பி வந்த பேர்க்கு மனமொரு பௌர்ணமியால் மலையை சுற்றுவோர்க்கு அம்மம்மா மலையை சுற்றுவோம் சுட்டு வந்தார் மலைவளம் வந்து குந்தவத்தை காட்டு பத்து நாள் கார்த்திகை தீபம் திருவிழா தேரோட்டம் திருவிழாதே ரோட்டா அம்மம்மா திருவிழா தேரோட்டம் திருவிழாதே ரோட்டா அங்கு பட்டே சித்தர் முனிவர் தொழும் பரணி தீபமோட்டம் அங்கு பட்டே சித்தர் முனிவர் தொழும் பரணி தீபமோட்டம் பத்தினார் கார்த்திகை தீபம் திருவிழாதே ரோட்டா பட்டத்திட்ட முனிவர் பெரும் மரணி தீபம் ஓட்டம் பட்டத்திட்ட முனிவர் பெரும் மரணி தீபம் ஓட்டம் மாதம் ஒரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே அங்கே மக்கள் கூட்டம் கண்டே அம்மம்மா மக்கள் கூட்டம் கண்டே மக்கள் கூட்டம் கண்டே உங்கள் மருத்துவத்தால் மலைவளம் வந்து மனமுருகி நின்று உங்கள் மருத்துவத்தால் மலைவளம் வந்து மனமுருகி நின்று அண்ணாமலை வாசா உடல் அருளை மறவேனே அருளை மாறாவேலே அந்த ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே அந்த ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே நினைத்தாலே முக்தி தரும் நெருப்பின் மலையோனே அய நதிப்பின் மலையோனே அம்மம்மா நெருப்பின் மலையோனே அப்பத்தா நெருப்பின் மலையோனே சங்கீதா கவியமைத்து கருத்தில் வைத்தே கமல மலத்தாலே சங்கீதா கவியமைத்து கருத்தில் வைத்தே கமல மலத்தாலே அண்ணாமலை வாசா உடல் அருளை மறவேனே அந்த ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே அந்த ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே அப்படி அடிக்காத அது அபிங்க போச்சு அதெல்லாம் யாரு இருக்கு 6 மாசமா அபிங்க போச்சு உனக்காடா அப்படின்னு சொல்லுங்க அதான் இங்கே போய் நம்மளுக்கு சிவா வரேன் ஐயா
கட்டணண்டா 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 போட்டு பார்த்த உடனே எதுக்குடா? கட்டுடா எவ்வளவு கட்டுடா கட்டணா இவள கட்டணண்டா கட்டடா பாபு ஜாய் ஜாய் கட்டடா நீ என்ன பண்ற கேட்டு போயிட்டு நீ போய் எங்கனா போய் தொட்டு கூட்டு வந்து கட்டடா எவ்வளவு கட்டுடா கட்டடா கட்டணா இவள கட்டணண்டா அத புடிக்கிறடா இவ கண்ண புடிக்கிறடா இவ தோட புடிக்கிறடா ஏய் என்னவரியா ஏய் செத்த வரவா என்ன பண்ண போற அப்படினா அப்படி வாயா கருவு வைக்கறல கை கேச்சு அட தேவடா பையா இங்க வா உனக்கு வயசு என்ன வயசு உனக்கு 16 வயசு பொம்மா பையன் அந்த பொண்ணை கூப்பிடுறியா அதுக்கு வயசு அதுக்கு வயசு என்ன வயசு கவினே ஏய் நீ போய் என்ன பண்ணுவ நான் போடுவேன் வேலை செய்வேன் என்ன ஏய் தொடப்ப கட்ட ஏப்பா அந்த வேலை செய்வேன் தப்பா நினைச்சுக்காதேப்பா ஒரு கூட்டி போய் என் வீட்டுல வேலை செய்வேன் கூட்டி விட்டியா? எது? எடுபடி வேலை செய்வா என்ன வணக்கம் ஏய் அங்க என்ன சொன்னி அதுக்கு பதில் என்ன பண்ணுவ இப்ப? அது வீட்டுல கொண்டு போய் எனக்கு பிடிக்க வச்சுக்குவேன் வைக்க மாட்டேன் நான் மட்டும் வைப்பேன் யாரையும் வைக்க விட மாட்டேன் ஆ? பரவாயில்லை வைப்ப ஆனா எடுக்க மாட்டேன் டேய் ஓ ஏய் பையா ஓ உள்ள போனா நீ வெளிய வர்றதுக்கு எப்படி ஒரு 6 மாசம் ஆயிடும் யார சொல்ற உன்னதான்டா ஆம்பளை இல்ல ஆம்பளையா ஆமா ஆம்பளைன்ற சர்டிபிகேட் நான் ஒரே கொடுறேன் மீச மேல கை நான் போறாவே சொல்ல கைய எங்க நடக்குது மீச ஆம்பளை இல்ல அவன் என்ன வயசுக்கு வரலமா? வயசுக்கு வரலையா வண்டியா? ஏய் இதை மட்டும் சொல்றாங்க வண்டி. அது ஊடிட்டு பேசிட்டு பேசி வயசுக்கு வந்துட்டியா ஏய் கையை மேல வச்சா ஒரு வச்சு பிச்சு எடுத்துருவான் அப்படியே எப்பயும் வந்து கேசா போடுங்க அந்த லைட்டுக்கு தேடி போறீங்க இங்க இப்படி எட்டவா எப்போ எத்தனை வேலை பாப்பா ஏய் ஓ அட என் ஊரு தூத்துக்குடி நான் தாரேன் சாத்துக்குடி அட என் ஊரு தூத்துக்குடி நான் தாரேன் சாத்துக்குடி ஊத்துக்குடி மாமா ஊத்துக்குடி மாமா ஏ கவினே ஓ பட்டண என் சான்ற குடி மாமா ஏய் டேய் இங்க வாடா நம்ம வந்தது 12 பேர் வந்தோம் ஆபா எங்களுக்கு தெரியாம நீ எப்ப போய் சாப்பிட குடிச்ச சீ அது குளிக்குடா டேய் நான் வரல சையோலே குளிரியா இல்லடா குளிரியா யா நீ பரிவாட போறியா போற பரிவாட பரிவாட போய் பல முடிறத பாரு தேவடியா போய் உட்கார்ந்து ஆபா பூக்கிற பேர் போய்க்கிறா போய் அட இந்த பாட்டு படிக்கிறதுனா எடுக்கல காதுல அட பசங்க பையில உனக்கு பொண்ணா ஆச்சு கேக்குதாடா நல்காச்சு நாய் ஏறாப்ல ஏறான் நல்காச்சு மேல நாய் அப்படிதான் அது மாதிரி ஏறான் இவன் டேய் அட 4 3 7 நீ நாயை போட்டு அங்க போ சேரங்கால படிக்காங்கால சின்னவள பாப்பா உண்மை அப்படியே முத்தி அடிச்சிருவாங்க ஓ வாங்கய்யா வணக்கம் பாபா வணக்கம் டேய் ஓ. காமதேனி கற்பக விருட்சகம் விருச்சிகம் இதற்கு ஒப்பான சபைக்கு முன்பாக வந்தனே வந்தனே அம்மா நீங்கள் யாரு யாரு? எந்த நாட்டு கிழவரசி ஆமா. திருமணம் ஆயிடுச்சா ஆமா. ஏதாவது கேக்குதாடா எம்மா நான் கேக்குறவா வரப்பட்ட யாரு நீ எம்மோ இங்க வா ஆ. இந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு வந்த ஆ. எத்தனை ஆம்பளை புடிச்ச எத்தனை புள்ள கழிச்ச டப்பு டப்புனு விளக்குமா சொல்லு எத்தனை ஆம்படியா புடிச்ச எத்தனை புள்ள களைச்ச டப்பு டப்புனு விளக்குமா சொல்லு வீந்த இடமே ஓனர்ல அதுக்குள்ளே இது ஆம்படியா எத்தனை ஆம்படியா புடிச்ச எத்தனை புள்ள களைச்ச 26 புள்ளைய கழிச்ச 50 ஆம்படியா முடிச்ச என்ன பண்ண போறீங்க யாரு யாரு அவர் புடிச்சது முக்கியமா எவரு வரும் டேய் ஓ. தவறாக நினைக்க வேண்டாம் ஆமா. இந்த ஊருக்கு வந்து இந்த எல்லாரையும் நான் வந்து என்னுடைய இதயத்துல ஆமா அன்பா வச்சுக்கின்ற கம்யூனிட்டி எல்லாத்தையும் வச்சிருக்கிற பைசால வேண்டாம் கூட வச்சிருக்கிறேன் ஐயா ஓ உண்மையிலே இதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா அது எனக்கு தெரியும் அப்படி பாயா முன்னாடி பண்ணுவேன் டேய் என்னடா பண்ணுவ வாயா தெரியுன்றான் சொம்பு போடுவேன் மோர கட்டை பாரு ரொம்ப போடுவேன் ஆமா
அங்கடி வா உனக்கு ஒரு புள்ள கொடுக்க ஏமோ எனக்கு பொண்ணு 2 ஆம்பளை புள்ள ஒரு புள்ளி கொடுக்க டேய் பையா வேணா அழிஞ்சு போவாதே அழிஞ்சு போனா தயிர் போட்டு சாப்பிடுவோம் முன்னாடி பண்ணுவேன் அதுக்கு தயிர் போட்டு சாப்பிடுவானா டேய் பையா மாதா பிதா குரு தெய்வம் ஆமா மாதா பிதா குரு தெய்வம் அந்த தேவலோகத்துக்கு ஒப்பான சபைக்கு முன்பாக வந்தனே அம்மா நீங்க யாரு எந்த நாட்டு கடவரிசி இதெல்லாம் கேட்காம புள்ள கொடுக்குறேன் புள்ளைய வாங்குறேன் சொம்பு சோட்டால டம்ளர் என்னடா பேச்சு என்ன எடுத்து விடு அதை எடுத்து விடு அது அப்படித்தானா ஆமா வீட்டுக்கு சொல்லி தப்பி அப்படி சொல்லி சொல்றியா பேசுறதுன்னு தெரியல அப்படிங்கிற நாங்க மயக்கமா அப்படி வா கழிச்சு விடுறோம் என்ன காரணம் கேளு பாப்பா வயசுக்கு வந்துருச்சு பாப்பா வயசு வரல ஒரு ஜூஸ் போட்டு இப்ப பிடிக்கிறா அப்படியே வாடி போடி ஒரு மரியாதை எல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு நாட்டுக்கு ராணி ஏன்னா அவ அப்படிங்கிறா அவ இவ உன்னை தொடப்ப கட்ட மடப்பட்டு வரைக்கும் அடிப்ப கம்யூனிட்டி மந்திரி நான் உனக்கு எடுக்க பிடிக்க வைக்க நாதான் என்னடா அது வாடா மந்திரி எத்தனை போய் வைடான்ற திரும்பி எத்தனை வைடான்ற வச்சிடுறேன் எடுக்க சொன்னா வைப்ப நீ வைக்க சொன்னா வைப்ப எடுக்க சொன்னா எடுத்துருவோம் நான் யார் என்று விளக்கம் பானுமதி பெருந்திரு ஆணை பானுமதி பெருந்திருவாணை இது மட்டும்தான் விளக்கம் தம்பி நானும் என்ன பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையாருக்கும் வளர்ப்பு மகள்ரா பையா நானு ஆமாண்டா வளர்ப்பு மகனிதான் ஆமாண்டா டேய் அப்படி வளர்ப்பு மகளாக இருந்து அறுவை தருவை மங்கை மடந்தை சொல்ல 4ஆம் பருவம் அடைந்து நான் யார் திருமணம் பண்ணது தம்பி ஓடிய 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 ஜெகத்தோடு பரிபாலம் செய்து என்னுடைய பதியான மன்னவர் பெயர்தான் துரியோதன மகாராஜன். அன்னவரை திருமணம் செய்து
டேய் என் மாமியா மொத்தம் 100 பிள்ளை பெற்றாங்க. ஆமா யாரு? காந்தாரி அம்மா. காந்தாரி அம்மா ஆஹா சும்மா கொஞ்சமா அப்படியே சொல்லமா அப்படியே கொஞ்சோண்டு. ஐயா மாமியா 100 பிள்ளை பெக்கிறது, நான் மருமம் அவளை பாதியாச்சும் பெக்கிறது பார்த்தேன். அப்படியே அழகா சிக்கனமா ஒரு 60 பிள்ளை பெற்றுட்டேன் பையா. மாமியா 100 பேர் தான், நம்ம 60 பேர் தான். ஆமா அப்படி 60 புள்ளிய பெத்துட்டு ஐயா அஸ்தினாபுரத்துல மொத்தம் நாங்க ஒத்தாவரத்தி 100 பேரு, 99 பேரு ஒத்தாவரத்திமார்கள். ஒரே ஒரு நாத்தனா திருச்சடை. என்னுடைய மைத்தனர்களோ 98 பேரு. என்னுடைய பதியான மன்னரோட சேர்த்தா 99 பேரு ஆம்பளைங்க. நாங்க ஒரு 99 பேர் தேவிமார்கள். எங்க மாமனார் மாமியாரு. எப்பா இப்படி நாங்க எல்லாரும் பையன் ஒரே கூட்டு குடும்பமா கும்பலாகிறோம் அஸ்தினாபுரத்துல. எப்பா நாங்க ஒரு நாளைக்கு அரிசி தண்ணி மட்டும் பையா மொத்தம் 5 ஏக்கரா பாயம். அப்புறம் என்ன அப்புறம் இன்னொன்னு என்ன ஒண்ணு தண்ணியா 6 ஏக்கர் பாயுதுனா படிக்காம தான் போனோம். படிக்க என்ன டேய் அரிசி தண்ணி எங்க வீட்டுல 5 ஏக்கரா பாயம். 5 ஏக்கரா பாயம். ஆமா அப்ப அது சோறு எடுக்கிற தண்ணி எவ்வளவு பாயம் பாரு. அது ஒரு 9 ஏக்கர் பாயம். பாயம். ஆமா எப்ப அப்படி அஸ்தினாபுரத்துல சீரும் சிறப்புமா வாழ்ந்து வரோம். முத அஸ்தினாபுரத்துல காலை வச்ச புண்ணியம் வச்சு நான் தான் நல்லா மருமவன் அந்தாண்டா பையா. அப்படி இருக்க கிரகாச்சாரம் என்ன சொல்ற? என்ன கிரகாச்சாரம்? என்ன பண்ணுவீங்க? பங்காளிக்கு பாகம் கொடுக்காம டேய் அப்படிதான் சொல்றேன். சாண்டா குடிச்ச சக்காத்துக்கு பங்காளிக்கு பாகம் கொடுக்காதுங்க, பங்காளிக்கு பாகம் சொல்றாளுங்க. ஐயா எங்க சாமர்த்தியம், என் ஆம்படியா சமுத்து, என்னுடைய ஆம்படியா திறமை. அவனை கூட்டமே அந்த 5 ராஜாக்களை கூட்டமே என் ஆம்படியா ஏறான் சாண்டே கம்னரு. டேய் எங்களுடைய சாமர்த்தியில சூது பகடையாடி நாடு நகரம் உப்பு சட்டி வர ஓடும்போது புடிங்கிறது ஆம்படியா திறமை. அந்த சூது பகடையாடி ஆமா அந்த புடவை கட்டிங்களா எப்படி கட்டிங்க? அதுக்கே கேட பையா. டேய் என்னுடைய மைத்துனர் துர்ச்சாதன புலி பார்த்தார். பாஞ்சாலியை இழுத்து வந்து 60ஆம் படியில ஏற்றி வஸ்திரபகம் செய்தார். எப்ப அப்படி செய்யும் பொழுது அந்த பொடியை இழுக்க 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 பையா உலகத்துல எத்தனை கலர் இருக்குதோ அத்தனை கலரா குமிஞ்சுதா, மலை போல குமிஞ்சது அந்த புடவை மேல ஆசைப்பட்டு. அப்ப நாங்க 99 பேரு ஒருத்தையும் பாக்குறோம். அடா அடா என்ன கலர் கலராக புடவை, நம்ம ஆளு கூட கட்டலாம்னு சொல்லிட்டு பையா ஓடி போய் ஆளு கூட கட்டிக்கினு அப்படியே அஸ்திராபுரத்து மேல வீதியில அப்படியே இப்படி நடந்து போயிட்டான் பையா. அது ஆசை காட்டிக்கணும். வாயு பக்கம் பார்த்தான். வாயு பக்கம் பார்த்த உடனே அப்படி இருக்க அந்த வாயு பகம் பார்த்தா ஒரு காத்து விட்டான்டா பையன். காத்து அடிச்ச உடனே எங்க உடம்புல இந்த புடவை எல்லாம் ஓடி போச்சு. அப்ப எல்லாரும் தேவர் மூவர் எல்லாரும் கீழே பார்த்தாங்க, கை தட்டி சிரிச்சாங்க. ஆனா அந்த சக்காத்தி மானம் போதான் என் மைத்துனர் புடவை பிடிச்சி இழுத்தாரு. அவமானம் போகல, எங்க மானம் தான் போச்சு. ஏன் என்ன தெரிஞ்சுக்க ஏண்டா பங்காளிக்கு பாகம் கொடுக்காம வண்டியை திருப்பிட்டு ஐவர் ராஜாக்களுக்கும் தேவி அவன் அழியாத பத்தினி. நான் ஒருத்தனுக்கே போட்ட முந்தாணி துரியோதனை தவிர இந்த முந்தாணி வேற எவனுக்கும் போடல. எனக்கு ஒரு கோயில் இல்ல, ஒரு திருவிழா இல்ல, ஒரு தேர் இல்ல, ஒரு நெருப்பு திருவிழா கிடையாது. ஆனா அந்த சகாலத்துக்கு பாரு 18 நாள் 18 நாள் பாரதமா கோயில் திருவிழாவா வான வேடிக்கையா ஊர்வலமா எல்லாம் பண்றான். ஒன்னையம்மா நிக்க வச்சு அடிக்க கூடாது, ஐயா படுக்க வச்சு தான் அடிக்கணும். என்னடா அது பின்னா துவாபதி எரிதாங்க பத்தினி பாஞ்சாடி ஐயா அப்படி இருக்க இன்றைய தினம் இரு வந்தாச்சா அப்படி இருக்க ஏதோ காரணமா தெரியவில்லை. பதியான மன்னவர் நேற்றோடு 16ஆம் நாள் அமர் முடிந்தது. அந்த சாண்டா கொடுத்த சக்கரத்துக்கும் 18 நாள் பாரத போர் நேத்தோட 16 முடிஞ்சது. முடிஞ்சா 17 யாருக்கு ஜெயமோ யாருக்கு அபஜயமோ தெரியாது. என்னுடைய பதியான மன்னவர் இன்று என்னை வரும்படி உத்தரவு. அப்படி இருந்தால் உன் தேவி ஆகிய பாரத வரவேற்கிறாடா.
மேல புடிச்சு கைய வச்சு பாத்தியா இங்கதான் மோர் பண்ணிருந்தா மோட லைட்டா தெரியுது உனக்கு என் மனைவி பானுமதி வந்து விட்டாளா? வந்து விட்டது. சீக்கிரம் வர சொல்லு. பெண்ணே பானுமதி, வணக்கம்மா வணக்கம்மா. சுவாமி இந்த கையாலும் துணைவி மனைவி பானுமதி பெண்ணே பானுமதி சொல்லுங்க. கணவர் என்று ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கு சுக சேவமாக வாழ்ந்திருப்பார். ஒரு விஷயமா கேட்க. என்ன விஷயமா? கேளுமா கேளுமா. இன்றைய தினம் அதிசீக்கிரமா காரணம் என்னங்க? இன்றைய தினத்திலே உன்னை எதற்காக வரவழைத்தேன்? ஆமாங்க. 5 ராஜாக்களும் நமக்கு யுத்தம் என்று ஏற்பாடு செய்து நேற்றோடு 16 முடிந்து விட்டது. ஆமாங்க. 17 யாருக்கு ஜெயம் அபிஜயம் தெரியவில்லை. அதனால நான் சண்டைக்கு செல்கிறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விடத்தாமலாம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். நான் என்ன சொல்றேங்க, நல்லா கேட்டுக்க, உட்காந்துங்க சபையோர் கேட்டுக்குங்க. நீங்க பொம்பளை பேச்சு கேட்டோம் என்னைக்குமே அந்த நல்லா இருக்கும். 16 நாளா கேட்கிறேன். நேற்று தினத்தில் என்னுடைய மாமா வார்த்தை கேட்டு அங்குதேச ஆண்டு வரக்கூடிய அண்ணாவோட கருணாபிஷேகருக்கு இன்னைக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்திருக்கிறோம். நான் அழைத்தேன் என்று அண்ணன் கருணாபிஷேகரை கூட்டம் சூரியன் அண்ணனாகிய கரணை அழைக்க கர்ணன் தற்பாடாகிறார்.